சமீபத்தில் ஒரு கீழ்த்தரமான ஒரு வீடியோவை திமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் கலைஞர் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை ரொம்பவும் தரைக்குறைவாக ஏஐ மூலமாக சித்தரித்து பெரிய வீடா கட்டுறோம், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கட்டுங்க தாராளமா கட்டுங்க. வீடு கட்டுறது இங்க நடுத்தர மக்களுடைய ஒரு கனவாக இருக்கு. ஆனா அந்த கனவு வெறும் கனவாக மட்டும் தான் இருக்க வேண்டும், ஒருபோதும் நினைவாகாது. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருப்பாங்க. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். வெறும் 7 லட்சமா? இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல 3BHK என்ற ஒரு படம் வெளியானது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர்ல இருந்து அப்படியே இவங்க ஒரு ரீமேக் பண்ணிருக்காங்க, மாண்புமிகு நிதியமைச்சரை கிண்டல் பண்ணும் விதமாக. வீடு கட்டுற கூடலுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன், அப்புறம் முடிவெடுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இங்கு நடுத்தர மக்களிடையே நேரடியாக நிர்மலா சீதாராமன் உரையாற்றும் விதமாக அந்த ஒரு ஏஐ அமைக்கப்பட்டது. பெயிண்ட்டுக்கு 18%, ஸ்டீல் கம்பிக்கு 18%, கரண்ட் வயருக்கு 18%, கண்ணாடிக்கு 18%, குழாய் பைப்புக்கு 18%, செங்கலுக்கு 12%, சிமெண்ட்டுக்கு 28%. இங்க நடுத்தர வர்க்கம் கனவு மட்டுமே காண வேண்டும். நான் இருக்கும் வரை வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு வெறும் கனவாக மட்டும் தான் இருக்கும். நான் தான் ஜிஎஸ்டி போட்டேன்ல, நீ எப்படி வீடு கட்டுறன்னு பாத்திரலாம் என்ற அந்த ஒரு காணொலி இணையத்துல உண்மையிலேயே படு வைரலாக போச்சு. நடுத்தர வர்க்கம் கனவு மட்டும்தான் காணணும், வீடெல்லாம் கட்ட விட மாட்டோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர் அல்லது முதல்வர், துணை முதலமைச்சர் இவர்களுடைய படத்தை போட்டு அவங்க ஏஐ மூலமாக நடுத்தர மக்களை ரொம்பவும் இழிவாக நீ எப்படி வீடு கட்டுறன்னு பாத்திரலாம், உன்னுடைய வயிற்றுல அடிச்சு வாழதான் என்னுடைய வேலை என்றெல்லாம் அவர் பேசியிருப்பதாக சித்தரித்து ஒரு ஏஐ காணொலியை யாராவது ஒருவர் வெளியிட்டிருந்தால் இந்நேரம் அவர் எங்கு இருந்திருப்பார், அவர் என்ன ஆகியிருப்பார் என்பதை உங்களுடைய மக்களாகி உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். அவர் சுதந்திரமாக வெளியில் நடமாடி இருப்பாரா இந்த ஆட்சியில என்பது அனைவருக்குமே தெரியும்.